من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال أيضا نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى قال نبينا صلى الله عليه وسلم إن الله يبغض الكسل من الصبان صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக முபாரக்கான இந்த ஜும்மாவினுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் முதலாம் வசந்தம், அதில் 2வது ஜும்மாவில் நம்ம எல்லாமே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம். ஒரு தலைவருக்குண்டான அடையாளம் என்ன அப்படின்றத சென்ற வாரம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபர்களுக்கும், அதாவது போன வாரம் சொன்னதை போல சிறுநீர் கழிப்பதற்கு எப்படி அமருவது என்பதிலிருந்து சிம்மாசனத்தில் அமரும் வரை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இளமை பருவம். ஒரு மனிதனுடைய இளமை பருவம் எப்படி இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள், எப்படி அமைத்து கொண்டார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப குழந்தை பருவத்தில் ஒரு மனிதனுக்கு சரியான அறிவு இருக்காது, எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்காது, ஒரு தெளிவும் இருக்காது. வயது முதிர்ந்த பிறகு அவருக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடிய உடல் ஆற்றல் இருக்காது. ஆனால் இந்த இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருப்பான். இந்த இளம் வயதுல எல்லா விஷயங்களையும் பிரித்தாளக்கூடிய, எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்கான். தான் விளங்கியதன்படி செயல்படக்கூடிய உடல் வலிமையும் மன வலிமையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த இளமை பருவத்தை கொடுத்துருக்கான். அப்படி அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இளமை பருவத்தை எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம், பெருமானார் எப்படி கழித்தார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது சுபுலுல் ஹுதா வ ரஷாத் என்ற நூலிலே இமாம் அவர்கள் அழகாக எழுதுவாங்க. உக்ஸிம் இப்னு சைஃபி அவர் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வியாபாரி. நுபுவத் வருவதற்கு முன்னால் இருந்தே காபாவை வலம் வருவது என்பது அரபியர்களுடைய ஒரு பழக்கம். யார் மக்காவுக்கு வந்தாலும் சரி நேராக போய் காபாவை தவாப் செஞ்சுட்டு தான் அவர்களுடைய வேலையவே துவங்குவாங்க. அதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்போ உக்ஸிம் இப்னு சைஃபி ரொம்ப அறிவானவர், முன்னிருக்கக்கூடிய எல்லா வேதங்களை பற்றியும் கற்று தேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சிட்டாரு, நேராக வந்துட்டு காபாவுக்கு தவாப் செய்யலான்னு வர்றாரு. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதை பற்றி எழுதும் பொழுது பெருமானாருக்கு அப்போ 18 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ளதான், அவ்வளோதான் பெருமானாரினுடைய வயது. பெருமானாரை பார்த்துட்டு அங்கே நிற்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களிடத்துல கேட்குறாங்க, இங்கே இருக்கிறாரே இந்த இளைஞரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, யார் இவர்? அப்போ அபூ தாலிப் சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரனுடைய மகன் தான் இவர், இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அபூ தாலிப் சொன்னாங்களா, இவர் வளர்ந்தால் நன்றாக இருக்கும், இவர் வளர்ந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அக்ரபுல் கௌமி மவத்தா, இவர் தன்னுடைய இனத்தின் மீது, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களின் மீது, தன்னுடைய மக்களின் மீது அதீத பாசம் கொண்டவர். இவரை போல ஒரு அன்பை யாராலையுமே கொடுக்க முடியாது. சமூகத்தின் மீது ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை பற்றி சொல்றாங்க. சொல்லும் பொழுது கீழே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, பெருமானார் ஒரு மனிதனின் மீது எவ்வளவு அதிகமான பாசம் கொண்டவர்கள் அப்படின்னா, ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக, இஸ்லாத்தை தழுவியதற்காக சுடு மணலில் போட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே போய் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்களா, யா அபூபக்கர், அப்படியே பெருமானுடைய கண்ணில் தண்ணி தாரதாரையா வர்றதை பார்த்துட்டு அபூபக்கர் பதறிட்டாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், நாயகத்திற்கு ஏன் அழுகிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, யாரும் நபியை தாக்கிட்டாங்களா, இல்லை யாராவது ஏசி பேசிட்டாங்களா, எதுவும் புரியல அபூபக்கருக்கு.
அபூபக்கர் பதட்டத்தோடு வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமா சொன்ன என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பர் ஹஸரத் பிலால் அவர்கள் சுடு மணலிலே போட்டு புரட்டப்படுவதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் எப்படியாவது அவரை நீங்கள் விலைக்கு வாங்கிறீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமையாவிடம் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்ட பொழுது உமையா என்ன தெரியுமா சொன்னாரு? இவரை போல வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நீங்க கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, பிலாலை வாங்கிக்கங்க. அவரை போல கடுமையாக வேலை செய்யக்கூடியவரை தேடுறாங்க ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் எழுதும் பொழுது சொல்லுவாங்க, 2 அடிமைகளை அதை போல, ஹஸரத் பிலாலை போல எத்தனை அடிமைகளை, 2 அடிமைகளை தன்னுடைய சமூகத்திற்கு தன்னை நம்பியவர்களுக்கு தன்னோடு உடன் நிற்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதுமே வேடிக்கை பார்த்ததே இல்லை, ஒரு பொழுதுமே வேடிக்கை பார்த்ததில்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலையை எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல ஒரு ஈமான் கொண்ட ஒரு சகோதரன் தாக்கப்படுவான், சுத்தி நிற்கிறவன் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். நடக்குதா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய வடநாடுகளாக இருக்கட்டும், நம்ம வாழக்கூடிய தமிழ்நாடாக இருக்கட்டும், வீடியோ எடுத்து போடுவதற்கு 1000 பேர் தயாரா இருக்கான். அதை ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பரப்புவதற்கு 1000 பேர் தயாரா இருக்கான். என்ன நடந்துச்சு, ஏன் தாக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்? அவனுக்கு முதல்ல ஈமானிய உணர்வே இல்லையே. இது என்னுடைய சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஈமான் கொண்டவர்களை தாக்கிய போது மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் எழுப்பல, தன்னை சார்ந்து வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் எழுப்பினாங்க. அநியாயமாக ஒருவர் தாக்கப்பட்டால் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அணியிலே முதலாம் ஆளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்னைக்கு அந்த நபியை பின்பற்றோம்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய நம் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு அநீதி நடக்குது. யாரு குரல் கொடுக்கிறோம்? எத்தனை பேர் கை கொடுத்து தூக்குறோம்? நம்மனால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, நம்மளால எத்தனை ஆறுதலான வார்த்தைகளை சொல்றோம் சொல்லுங்க பார்ப்போம். அவனே நொந்து போய் கிடப்பான், அவன்கிட்ட போய் உனக்கெல்லாம் இது தேவையா, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் வச்சு அவனுக்கு 4 அறிவுரை சொல்றது? ஏற்கனவே அவன் நொந்து போய் கிடக்கிற அந்த இடத்துல. அப்ப தன் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது அதீத பிரியம் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதாக எழுதுவார்கள். உடனே உக்ஸிம் இப்னு சைஃபி என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்கல, அவ கைருஹாதா, பெருமானாரை பற்றி வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன். அப்போ உக்ஸிம் இப்னு சைஃபியை பார்த்து ஹஸரத் அபூ தாலிப் சொல்லுவாங்க, அஹ்ஸனுஹும் குலுகா, அவர் குணத்தால் மிக சங்கையானவர், மிக அழகானவர், அவருடைய நற்குணத்தை போன்று யாருக்குமே கிடையாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கப்பட்டது 40வது வயதுல. நுபுவத்து கொடுக்கப்பட்டது எப்பங்க? 40வது வயதுல தான் அல்லாஹ் நுபுவத்து கொடுத்தான் பெருமானாருக்கு. ஆனால் நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் வாங்கிய பேர் என்ன தெரியுமா? அஸ்-சாதிக் அல்-அமீன். இவர் நம்பிக்கையாளர். இவரிடத்துல ஒரு விஷயத்தை கொடுத்தால் நம்பிக்கையாக நடப்பார். இவருடைய பேச்சு உண்மையாக இருக்கும். இவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த நற்பெயர்களை வாங்கியிருப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு யாராவது பெருமானாரை பற்றி உக்ஸிம் இப்னு சைஃபி தன்னுடைய சிறிய தந்தை இடத்துல கேட்ட மாதிரி நம்மளை பற்றி யாராவது நம்ம வீட்டில் வந்து கேட்டா என்னங்க, அவனை பெற்றதுக்கு 2 கல்லை பெற்று போட்டுருந்துருக்கலாம், அவனை பெற்றதுக்கு 4 மாடை வாங்கி விட்டுருக்கலாம், சேர்த்து சொன்னதையாவது கேட்டிருக்கோம், 4 லிட்டர் பால் கொடுத்துருக்கோம், ஒரு சொல்லையும் கேட்க மாட்டான், ஊர் ஃபுல்லாக வம்பு. பெருமானாரை பற்றி உக்ஸிம் இப்னு சைஃபி கேட்குறப்போ அவர் கேட்டது ஒரு ஆர்வமாக இருந்தாலும் அதை விட ஆர்வமாக அபூ தாலிப் பதில் சொல்றாங்க, அடுக்கிக்கிட்டே வர்றாங்க பெருமானாரை பற்றி. அஹ்ஸனுஹும் குலுகா, அவரை விட ஒரு அழகான ஒரு நற்குணம் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக பெருமானார் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் பெருமானார் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பெருமானார் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டது, சும்மா அதுல வந்தது இதுல வந்தது, புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ராவிகள். என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த சஹாபி என்ன நினைச்சிட்டு வர்றாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருப்பாங்களாம். பெருமானார் இப்ப முழித்திருப்பாங்கன்னா பெருமானார் முழித்திருப்பாங்களாம். பெருமானாரோடு அவ்வளவு ஒட்டி கலந்தவர்களாக, உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றானவர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். அதனால அவங்களுக்கு தேவைப்படலை மீலாது கொண்டாடுறதெல்லாம். இன்னைக்கு அவர்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையிலும் சரி, பெருமானார் மரணித்த பிறகும் கூட அவர்கள் மரணிக்கும் வரை நபியினுடைய ஞாபகத்தோடு நபியை புகழ்ந்தவர்களாக, நபியினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கினவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அதனால் அவர்களுக்கு தேவைப்படலை பெருமானாரை புகழ்வதும் பெருமானாரை பற்றி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பேசுவது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமானாரை முழுமையாக மறந்துட்டோம். வேற வழி இல்லை, இந்த மாதமாவது ஞாபகப்படுத்துவோமே அப்படின்னு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பெருமானாரை புகழ்வதாக இருக்கட்டும், பெருமானாரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அவர்களுடைய தலைப்புகளை நாம் அடுக்குவதாக இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு பொழுது பெருமானாருடைய நற்குணம் எவ்வளவு அழகாக இருக்கும்னா, இந்த இடத்துல பெருமானார் சொன்ன வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பழக்கம், தன்னுடைய வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்த உடனே அப்படி புன்முறுவலோடு சிரித்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாத்தின் முந்தியவர்களாக பெருமானார் திகழ்வாங்க. பெருமானாருடைய நற்குணத்தை எழுதும் பொழுது அப்சுஸ் சலாம், பெருமானார் யாரை பார்த்தாலும் முதலில் சலாத்தை தான் பரப்புவார்கள். பார்த்தவன அவன் நல்லவனோ கெட்டவனோ எதிரியோ யாராக இருந்தாலும் உன் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பேச்சை அவனுக்கு பிரார்த்தித்தவனாக, அவனுக்கு வாழ்த்து சொன்னவர்களாகத்தான் தன்னுடைய உரையவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்குவாங்களாம். பெருமானாருடைய வழக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கப்போ அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தடவை எப்படியாவது நபியை என்ன செஞ்சிடணும், ஒரு தடவையாவது நம்ம முந்திரணும், இந்த இடத்துல பெருமானாருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் நாம் நிலைநிறுத்தணும். அபூபக்கர் சித்திக் போவாங்க, மறைஞ்சு மறைஞ்சு பின்னாடியே போவாங்க. பெருமானாருடைய அருகில் வரும் பொழுது சலாம் சொல்லிடலாம் முந்திரப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டுன்னு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்னு சொன்னோடனே கட்டி அணைத்து அலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்லுவாங்க, இந்த ஒரு முறையாவது உங்களிடத்திலிருந்து சலாத்துல முந்தக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்துங்க, யா அபூபக்கர் உன்னை விட நன்மையில் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். யார் சொல்றாங்க? லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்கத்துல் அஃப்லாக்னு அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றானோ, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் எந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றானோ அந்த நபி சொல்றாங்க, அபூபக்கரே உங்களை விட நன்மையில நான் ரொம்ப தேவையுடையவனா இருக்கேன், உங்களை விட எனக்கு அதிகமான நன்மை தேவைப்படுது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஈக்குவலாக நம்ம இருப்போமா? அபூபக்கரை பார்த்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, பெருமானாருக்கே நன்மை அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னைக்கு நம்முடைய ஈமானினுடைய தரம் எங்க இருக்கு? நம்ம நன்மையை தேடி எவ்வளவு ஓட வேண்டியது இருக்கு, எவ்வளவு ஓட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கிதாபே பிடிக்க தெரியல, சலாம் சொல்ல சொன்னா புகாரிலலாம் இல்லை அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்றான். நீங்க சலாம் சொல்ல சொன்னா என்ன சொல்றான், புகாரிலலாம் வரல சத்துங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் ஆதாரம், எல்லா விஷயத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் கொடுத்துருக்காங்க. தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, அதை எடுத்து புரட்டி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தணும். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நபியினுடைய வார்த்தை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இமாம் புகாரி, இமாம் திர்மிதி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் நஸஈ இவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிவை கொண்டு தங்களுடைய தேடுதல்களை கொண்டு அவர்களுடைய பார்வைக்கு அந்த ஹதீஸை தரம் பிரித்தார்களே தவிர இதுதான் உண்மைன்னு அவர்கள் எழுதல, இதுதான் பொய்ன்னு அவர்கள் தரம் பிரிக்கல. அவர்கள் கிதாபினுடைய முகத்திமா முன்னுரையிலே பதிவு செஞ்சிருப்பாங்க. இமாம் புகாரியா இருக்கட்டும், இமாம் முஸ்லிமா இருக்கட்டும், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் யாராக இருந்தாலும் தன்னுடைய முன்னுரையிலே பதிவு செஞ்சிருக்காங்க, இதில் எழுதப்பட்ட அனைத்து ஹதீஸ்களும் என்னுடைய தேடுதல்களுக்கு, என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நான் எவ்வளவு தூரம் தேட முடியுமோ அவ்வளவு ஆய்வு செஞ்சு தான் இதில் எழுதியிருக்கேனே தவிர நான் சஹீஹ் இல்லைன்னு சொன்னது எல்லாமே பொய்யான ஹதீஸ்கள் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா நினைச்சு வச்சிருக்கோம், இமாம் புகாரி சொன்னது மட்டும்தான் ஹதீஸ், இமாம் மாலிக் சொன்னது மட்டும்தான் ஹதீஸ், இமாம் திர்மிதி சொன்னது மட்டும்தான் ஹதீஸ். இமாம் புகாரிக்கு முன்னால் பல முஹத்திதீன்கள் ஹதீஸ் எழுதியிருக்காங்க. இமாம் புகாரிக்கு பின்னால எதற்கு இவ்வளவு பிரபல்யம்னா இமாம் புகாரி ஹதீஸ் தரம் பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு தலைப்புகளை தனித்தனியா கொண்டு வந்திருக்காங்க. தொழுகையா அதை தனியாக கொண்டு வாங்க, நோன்பா அதை தனியாக கொண்டு வாங்க, ஜக்காத்தா அதை தனியாக கொண்டு வாங்க, இப்படியெல்லாம் அவர்கள் தரம் பிரித்ததில் அதில் உயர்ந்த கிதாப புகாரி வந்துருச்சு. அவ்வளவுதானே தவிர அமல் செய்யணும், நன்மையை தேடணும்னு நம்மளுக்கு உள்ளத்தில் ஏற்பட்டுருச்சுன்னா ஆதாரம் என்பது தேவையே கிடையாது. ஒரு விஷயத்தை உள்ளத்தில் தெளிவாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஷிர்கை நோக்கி உங்களை அழைக்கிறதா, குஃப்ரை நோக்கி உங்களை அழைக்கிறதா, பெரும்பாவத்தில் கொண்டு போய் உங்களை உற்றுன்ற ஒரு அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் எப்போ ஏற்படுதோ அப்போதான் அந்த அமலை விட்டு, அந்த செயலை விட்டு நாம் பாதுகாக்கணும், அப்போதான் அதை விட்டு நம்ம தூரமாகணும். ஷிர்கை சொல்லக்கூடிய, குஃப்ரை சொல்லக்கூடிய அமல்கள் இல்லை அப்படின்னா அதை செய்வதில் நமக்கு கூலி இருக்கு, செய்யாமல் விட்டால் பாவங்களும் இல்லை. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், ஃபர்து கட்டாய கடமை, செஞ்சா நன்மை செய்யலைன்னா பாவம். மிச்சப்படி நஃபீலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. ரொம்ப வளவலன்னு ஒரே வார்த்தையில் சிம்பிளா முடிச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்துல ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் நஃபீலுக்கும் சுன்னத்திற்கும் முஸ்தஹபுக்கும் தான் இருக்கு. ஃபர்துல நீங்க ஒரு அமல் செய்றீங்க, ஒரு தொழுகையை தொழுகிறீங்க, உள்ளச்சத்தோடு நீங்க தொழுகிறீங்க, உள்ளச்சம் தவறும் பொழுது தொழுகையில குறை ஏற்படுது. தொழுகையினுடைய ஒவ்வொரு ருக்குன்கள் அசைவுகள் மாறும் பொழுது குறைகள் ஏற்படுது. அப்ப இந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் சுன்னத்துக்கும் நஃபிலுக்கும் முஸ்தஹபுக்கும் தான் இருக்கு.
சுன்னத்தையும் செய்யலை, நஃபிலையும் செய்யலை, முஸ்தஹபையும் செய்யலை, ஃபர்லு முழுக்க குறையாக இருந்துச்சுன்னா எதை கொண்டு நிவர்த்தி செய்வது? கட்டாயம் இல்லை. நஃபிலு முஸ்தஹபு சுன்னத்து கட்டாயம் இல்லை. ஆனால் அதை செய்யலைன்னா எதை கொண்டு ஃபர்ல சரி செய்யறது? அப்போ அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. அப்போ ஃபர்லை தவிர நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நாம் ஃபர்லில் செய்யக்கூடிய அந்த ஓட்டை, அந்த குறையை தான் நிரப்பும். எல்லா வழியிலையும் பார்த்தா நமக்கு அல்லாஹ் லாபத்தை கொடுப்பதற்கு தான் இவ்வளவு அமல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் ஃபர்லாக்கிட்டா அப்போ நம்ம எதை தான் செய்யறது? 5 நேரம் தொழுகை ஃபர்லு, அதை நம்மளால தொழுக முடியுதா? சரியான முறையில் தொழுக முடியுதா? இன்னைக்கு பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனால் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியலை. அதற்குண்டான நேரம் இல்லை, அதற்குண்டான காலம் அவருக்கு அமைய மாட்டுது. எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் சரியான முறையில் அவரால் ஜக்காத்து கொடுக்க முடியுதா? அப்போ அல்லாஹ் ஃபர்லில் இருக்க அந்த 5 தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஃபர்லாக்கிட்டானா நம்மளால செய்ய முடியுமா? அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கியதற்கு, நபியை கொண்டு வழிகாட்டியதற்கு அடிப்படை காரணமே அதுதான். ஃபர்ல செய்யுங்க, அதில் ஏதாவது ஒரு மனிதன் என்றாலே குல்லுபனி ஆதமுன் ஹத்தாவுன்னா, ஆதமுடைய மக்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஹைருல் ஹத்தாயின் அத்தவாபு, அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த பாவத்திற்காக தௌபா செய்யக்கூடியவர்கள். இப்போ நம்ம ஏற்பட்ட அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு தான் இவ்வளவு அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகும்பொழுது அப்போ உக்ஸிம் இப்னு சைஃபி சொன்னார், அவ கைருஹாதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் இதெல்லாம் கேட்கல, வேற ஏதாவது இருக்கா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அபூ தாலிப் அடுத்ததாக சொன்னாங்க, அக்ரபஹும் நஸபா, அவர்களுடைய வம்சம், அவர்களுடைய பரம்பரை ரொம்ப அழகானது, ரொம்ப சங்கையானது, ரொம்ப அற்புதமானவர்கள். அவர்களுடைய வழி ரொம்ப அழகா இருக்கும். பெருமானாருடைய வழி எப்படி அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சங்கையானவர்கள் சொல்லும் பொழுது அதற்கு வரலாற்று கீழே உதாரணம் எழுதுவாங்க. அரபு குலத்திலேயே அரபிகளிடத்தில் மிக உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைஷி குலம் தான். அதற்கு ஒரு உதாரணம் எழுதும் பொழுது கீழே என்ன எழுதுவாங்க அப்படின்னா, தன்னிடத்துல காசு இல்லை, உணவு இல்லைன்னா கூட பசித்திருந்தே மரணிச்சிருவானே தவிர யார்கிட்ட யாசகம் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டான். குறைஷிகளுடைய பழக்கம் எப்படி இருக்கும்னா, காசு இல்லை, உணவு இல்லைன்னா பசிச்சிருந்தா கூட அவன் மௌத்தாயிடுவானா. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க குறைஷிகள்? யார் இடத்துல போய் உதவின்னு கேட்டு நின்று என்ன செய்ய மாட்டாங்க. அவ்வளவு அவர்கள் உயர்ந்தவர்கள், தன்னை அவ்வளவு உயர்த்தி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட குறைஷி குலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெளிவர வச்சான். அந்த குறைஷி பெருமானாருடைய அந்த குலப்பெருமையை பறைசாற்றுவதற்கு. அதனால தான் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு மணமகளை பார்க்க போறீங்க, மணமகனை பார்க்க போறீங்கன்னா 4 விஷயம் சொல்லுவாங்க மார்க்கத்தில். ஒன்று, அவர்களிடத்துல தீன் இருக்கணும். 2வது, அவர்களிடத்துல பொருளாதாரம் இருக்கணும். அவர்களிடத்துல குலப்பெருமை, என்ன சொல்லுவாங்க, குலப்பெருமை, அவர்களுடைய வழித்தோன்றல், அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கு, அவர்களுடைய வழித்தோன்றல் எப்படி இருக்கு, அவங்க எதை சார்ந்து இருக்காங்க, அவர்கள் சரியா இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க. அப்போ அந்த குலப்பெருமை என்பது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளை நம்முடைய சந்ததியை பற்றி பேச போகுது. இன்னைக்கு நாம் எதை சார்ந்து நிற்கிறோமோ அதை சார்ந்து தான் அவர்களை பேசுவாங்க. இன்னைக்கு நாம் தவறாக போயிட்டோம்னா ஒட்டுமொத்த சந்ததியினுடைய பெயரையும் கெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம்ன்றதை உள்ளத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு நாம் தவறான வழியில் திரும்பும் பொழுது அந்த பேர் என்னோட நிற்காது, பின்தொடரக்கூடிய எல்லாத்தையும் தொடரும். பெருமானாருடைய குலப்பெருமைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த குலம்ன்றதுக்கு ஒரு அழகான பண்பு இருக்கும் தெரியுமா? அந்த பண்பை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க. பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, எங்கம்மா மருமகனை காணோம், அலி எங்கம்மா அப்படின்னு. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, கோபிச்சுட்டு அலி ரலியல்லாஹு போயிட்டாங்க. ஒரு மாமனார் வீட்டுக்கு வர்றாரு, மகள்கிட்ட கேட்குறாரு, அத்தா வீட்டுக்கு வந்து மகள்கிட்ட கேட்குறப்போ, என்னம்மா மருமகனை எங்கம்மா காணோம் அப்படின்றப்ப, அவருக்கு இதே வேலையாக போச்சுவாப்பா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறதுக்கு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன செய்வோம்? விசாரணையெல்லாம் கிடையாது, நேராக பள்ளிவாசலில் பஞ்சாயத்து தான். உடனே மருமகனுக்கு எதிராக மனு கொடுத்து அடுத்த வாரத்துக்கு மேலே குடும்பத்தோடு கூட்டு வந்து, என் பிள்ளைய அவர் இப்படி பேசிட்டாருங்க, இதுக்கு ஜமாத்து பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா துடிப்போமா துடிப்ப மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு எதுவுமே பண்ணல. நேராக தேடி போகிறாங்க அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு அப்படியே அந்த பேரித்த மலத்தினுடைய நிழலில் படுத்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தட்டி எழுப்பி, கும் யா அபத்துராப், மண்ணின் மைந்தரை எழுந்திருங்க என்று அவர்களை கட்டி அணைத்து சமாதானப்படுத்தி கொண்டு போய் வீட்டில் விட்டாங்களாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாமனார்கள் அப்படி இருப்பாங்களா? இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குலப்பெருமையை பறைசாற்றக்கூடிய அந்த அழகிய குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு.
ஒரு பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வைக்கிறப்பே ஃபாத்திமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் நம்முடைய வீட்டு பெண்களை திருமணம் முடிச்சு வைக்கிறப்ப அந்த வார்த்தையை சொல்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் உனக்கு அலியை திருமணம் முடிச்சு வைக்கிறேன், அலியிடத்துல எண்ணற்ற இல்முகள் கல்விகள் நிறைந்திருக்கு, ஆனால் அவரிடத்துல பொருளாதாரம் கிடையாது. நீ ஆசைப்பட்ட பொருளை உடனே அவர்கிட்ட கேட்டால் அவரால் வாங்கிக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது. நீ கேட்டு வாங்கி கொடுக்க முடியலன்னு அவருடைய உள்ளம் கஷ்டப்பட்டால் என்னுடைய உள்ளமும் கஷ்டப்படும்ன்றதை நீ நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்களாம். பெருமானார் என்ன சொன்னாங்க? மகள் அனுப்புறப்போ நீ உன்னுடைய கணவனுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துறனா என்னுடைய உள்ளம் கஷ்டமாகும் சொன்னாங்களாம். இன்னைக்கு குடும்பத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும், கணவர்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பொருந்தி கொள்ளணும், அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்களை இந்த அளவுக்கு சொல்லி அனுப்புறோமா? ஏதாவது ஒண்ணுனா ஃபோன் போடுமா, மொத்த பேத்தையும் தூக்கிடுவோம். அனுப்பி வைக்கிறப்பயே ஒரு இதோட தான் அனுப்பி வைக்கிறது, யாருனாலும் பார்த்துக்குருவோம், என்ன ஆனாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி எவ்வளவு அழகானது. ஒக்சிஜன் சைஃபி விடுற மாதிரி தெரில. அபூ தாலிபை மறுபடியும் பிடிச்சி அவ கைரோஹாதா, பெருமானாரை பற்றி வேற ஏதாவது இருக்கா? நான் இதெல்லாம் கேட்கல, நபியை பற்றி வேற ஏதாவது சொல்லுங்களேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை, ஒரு 18 வயதுலேருந்து 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் காபாவை தவாஃப் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இளைஞரை பற்றி வேற ஏதாவது தெரியுமா? அபூ தாலிப் சொன்னாங்களா, அஸ்தகுஹும் ஹதீஸா, அவர் பேசினால் உண்மையை மட்டும்தான் பேசுவார். அவருடைய வருங்காலமாக இருக்கட்டும், சென்ற காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், எதில் அவர் பேசினாலும் உண்மையை தவிர வேறு எதையுமே அவர் பேச மாட்டார். இன்றைக்கு இளமை பருவம் என்பதே பொய் நிரம்பியது தான். அவன் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லிடுவான். நடக்குதா இல்லையா? அவன் என்னமோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருப்பான், வீட்டில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொய் சொல்ல, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு 100 பொய். இப்படியே பொய்யில மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில் அதிகமான ஒரு சரியான பக்குவம் கிடையாது, சரியான ஆலோசனைகள் கிடைக்காது, சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாத பொழுது பொய்யிலே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற காலத்தை பற்றி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்ர் இப்னு வஹப், சஃப்வான் 2 பேர் மக்கால காபாவின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்காங்க, ஹிஜ்ரத் முடிஞ்சு ஒரு 2-3 ஆண்டுகளில் நடந்த ஒரு சம்பவம். புகாரி, முஸ்லீம், அபூதாவுது போன்ற கிரந்தங்களில் ஃபுல்லாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம். அம்ர் இப்னு வஹபும் சஃப்வானும் பேசுகிறாங்க. அம்ர் இப்னு வஹப் ரொம்ப ஏழை, அவனோடு உடன் பிறந்தவர்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலை, இவருக்கும் நிறைய கடன் இருக்கு. சஃப்வான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். சஃப்வான் அம்ர் இப்னு வஹபை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பொருளாதார தேவைகளையும் நான் நிறைவேற்றுறேன், உன்னுடைய சகோதரிகள் எல்லாத்துக்கும் நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் என்னுடைய செலவுல. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, என்ன தெரியுமா? மதீனாவுக்கு போய் முஹம்மதினுடைய தலையை சீவி எடுத்துட்டு வரணும். அவர் சொல்ற வார்த்தை என்ன? மதீனாவுக்கு போய் முஹம்மதினுடைய தலையை நீ சீவி எடுத்துட்டு வந்துரு, உனக்கு இதுல நான் சொல்லக்கூடிய எல்லா வாக்குக்குமே நான் என்ன செஞ்சிடறேன், மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாத்துக்குமே நீ செஞ்சுட்டு வந்த பிறகுதான் இதை சொல்லணும். அது வரைக்கும் இது என்ன செய்யக்கூடாது, உனக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. 2 பேர் மட்டும்தான் பேசுறாங்க. விஷம் தோய்ந்த வாள் எடுத்துட்டு அம்ர் இப்னு வஹப் கிளம்பிட்டார் நேரம் மதீனாவுக்கு. மதீனாவை நோக்கி வாகனம் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு எல்லையினுடைய பாதுகாப்புல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த உமரும் ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். உமருக்கு தெரியும் ஒரு பார்வையில் பார்த்தாலே வருங்க. அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதுவாங்க. என்ன தெரியுமா? மதீனத்து ரோஜாவை யார் யாரெல்லாம் பறிக்க நினைத்தார்களோ அது தன்னை காக்கும் காம்பாக மாற்றித்தான் பழக்கம். ஏற்கனவே நபியை கொலை செஞ்சு வந்தவர் தான் உமர். இன்னைக்கு நபியை பாதுகாக்கிறதுக்காக மதீனாவினுடைய எல்லையில் நிற்கிறாரு. இப்போ அம்ர் இப்னு வஹப் வாளை தூக்கிட்டு வர்றாரு. உமர் ரலியல்லாஹுக்கு ஒரே சந்தேகம், ஆளை விடுற மாதிரி தெரில, எதுக்கு நீ வாளை எடுத்துட்டு வந்த, மதீனால உனக்கு என்ன வேலை, உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஏற்கனவே போர் முடிஞ்சிருக்கு, பல பகைகள் இருக்கு, நீ எதுக்கு மதீனாவுக்கு வர்ற? அப்போ அம்ர் இப்னு வஹப் சொல்றாரு, பத்ர் போர்க்களத்தில் என்னுடைய மகன் பிணை கைதி அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால பிணை தொகை கொடுத்துட்டு அவரை மீட்டுக்கிறான்றதுக்காக தான் வந்தேன். பிணை தொகை கொடுத்து மீட்டுறதுக்கும் நீ வாழை கொண்டு வரதுக்கும் என்ன சம்பவம், ரெண்டுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக இழுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு வஹப் வச்சுட்டு தகவல்களை ஃபுல்லாக உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அம்ர் இப்னு வஹப் நிற்கிறாரு. எதற்காக வந்தீங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய மகனை மீட்டுட்டு பிணை தொகையை கொடுத்து அவரை மீட்டலான்னு நான் வந்திருக்கேன்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? அம்ர் இப்னு வஹப் அப்படியே அமைதியாக நின்றார், எதுவுமே பேசலை. நீயும் சஃப்வானும் மக்காவில் தனி அறையில் பேசியது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய தலையை சீவி கொண்டு போனால் உன்னுடைய தங்கைக்கான திருமண செலவு முழுவதையும் அவன் ஏற்றுக்கொள்வதோடு உன்னுக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தையும் தருவதாக, உன்னுடைய கடன்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக அவன் வாக்களிச்சிருக்கான்ல, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னுடைய தலைதான் உனக்கு வேண்டுமா? எடுத்துக்கொள் அம்ரின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னு திகைத்து போய் நின்றார்கள் ஹஸரத் அம்ர் இப்னு வஹப். பெருமானாரை வெட்ட வந்த அம்ர் இப்னு வஹப் வாளை தூக்கி எறிஞ்சிட்டு சொன்னாராம், நாங்கள் இருவரும் மக்காவில் நின்று பேசி அந்த வார்த்தைகள் நபியை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. இது அல்லாஹ் நபிக்கு கொடுத்த ஆற்றல். எனவே நீங்கள் உண்மையான நபியை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு வாளை தூக்கி போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலுல்லாஹ் உடனே ஈமான் கொண்டார். பெருமானாருடைய வார்த்தை எவ்வளவு அருமையாக இருந்தது. ஏதாவது ஒரு வார்த்தை பொய்யா சொன்னாங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வாபிசா அவர்கள் என்ன சொன்னாங்க, வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே பெருமானார்கிட்ட போகிறோம், எது ஹைருன்னு கேட்குறோம், எது ஷர்ருன்னு கேட்குறோம், நபி அவர்கள் பட்டியலிட்டு தருவாங்க. அந்த பட்டியலை கொண்டு வந்து அப்படியே முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுறோம். நேராக வந்துட்டாங்க. வந்துட்டு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம், நடந்த சம்பவம், பெருமானார்கிட்ட வந்துட்டோடனே வாபிசா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. பெருமானார் வாபிசாவை பார்த்து கேட்குறாங்க, வாபிசா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா? அப்போது வாபிசா சொன்னாங்க, நபியே நீங்களே சொல்லுங்கண்ணே, எது ஹைரு எது ஷர்ருன்னு தானே கேட்க வந்திருக்கீங்க. எதை நான் ஹைர் என்று சொல்லுகின்றேனோ அதை ஃபுல்லாக பட்டியலிட்டு அதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றிட்டு எதையெல்லாம் நான் ஷர் என்று சொல்லுகின்றேனோ அதை பற்றி நீங்கள் பாதுகாப்பு தேட தானே வந்திருக்கீங்க. கட்டி அணைச்சிட்டு வாபிசா சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை கூட அறியக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான ஒரு நபியை, மக்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபியை, அவர்களுடைய நிலையை அறியக்கூடிய ஒரு நபியை நான் பார்த்ததே இல்லை. யார் சொன்னாலும் கண்ணீர் மடுக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாபிசாவை பார்த்து சொன்னாங்களா, எதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளம் நிம்மதி அடைகின்றதோ, எதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் சலாமத் ஏற்படுகின்றதோ, அமைதி ஏற்படுகின்றதோ, சந்தோஷம் ஏற்படுகின்றதோ அதெல்லாம் ஹைரானது, நலவான விஷயங்கள். எதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் பயமும் திடுக்கமும் நடுக்கமும் ஏற்படுகின்றதோ அதெல்லாம் ஷர்ரானது, அதை விட்டு நீ நீங்கிக் கொள்ளுங்கள் என்று நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய உண்மையை கூட சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இன்றைக்கு கலங்கமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில் நாம் பொய்யை காட்ட முடியுமா? 11 மனைவிமார்களை கட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒருவர், இன்னைக்கு ஒரு மனைவிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சரியானவர்கள், நீங்கள் சரியாக உங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துனீங்க, நல்ல கணவன்ற சான்றளிப்பது உங்களுடைய மனைவி இடத்துல தான் இருக்கு. மனைவி சொல்லணும் நான் நல்ல கணவருங்கன்னு கணவர் சொல்லக்கூடாது. மனைவி சொல்லணும் என்னுடைய கணவர் நல்லவருங்க, எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரிக்கக்கூடியவர், குடும்பத்தை எல்லா நிலையிலும் என்று பாதுகாக்கக்கூடியவர். மனைவி சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லியிருப்பாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமா? அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது இன்றைக்கு எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு பிரச்சனைகள். காரணம் என்ன தெரியுமா? சுன்னத்துகளை விட்டு நாம் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமானது தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பெருமானாரை பற்றி ஒருத்தன் அவதூறு பேசிட்டான், ஒருத்தன் இட்டு கட்டிட்டான், ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டுச்சுன்னா 4 போராட்டங்களை நடத்தி நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் பெருமானாரை பற்றி அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு, வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கொடுத்த ஒரு பதிலடி என்ன தெரியுமா? சஹாபாக்களை தன்னுடைய சொல்லின்படி, தன்னுடைய வாழ்வின்படி வாழ வைத்தார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க, இதுதான் நபியினுடைய வாழ்க்கைன்னு. சும்மா வெறும் சொல்லால சொல்லலை. அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே எதிரிகளுக்கு திடுக்கிட ஆரம்பிச்சிருச்சாங்க. இதுதான் நபியுடைய வாழ்க்கையா? இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையா? இதைத்தான் நபி சொல்லி கொடுத்தார்களா? அதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் திடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்ப எதிரிகளுக்கு நாம் நம்முடைய சொல்லால் சொல்வதை விட நம்முடைய செயலால காட்டணும். இதுதான் மார்க்கம், இதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இதுதான் சுன்னத் அப்படின்னு எடுத்து காட்டும் பொழுது அவர்களுக்கு புரிஞ்சும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருங்காலத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்போ சிரியா போனாலும் சமரத் இப்னு ஜுந்துப் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்களாம். அப்போ சிரியாவில் இருக்கவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் சிரியாவுக்கு வந்தால் சமரத் இப்னு ஜுந்துபை பற்றியே விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு சமராவுக்கு என்னங்க சம்பந்தம்? நாங்கள் ஒரு தடவை பெருமானாரோடு ஒரு 10 பேர் ஒரு சபையில் இருந்தோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 10 பேரில் 10ஆவதாக மரணிக்கக்கூடியவர் நெருப்பில் விழுந்து ஷஹீத் ஆவார்னு சொன்னாங்க. 8 பேர் மரணிச்சிட்டாங்க. நான் 9ஆவதாக மரணிச்சிடணும்னு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் சமுராய் எப்படி இருக்காரு, சமுராய் எப்படி இருக்காருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் ஹஸரத் அபூ ஹுரைராவினுடைய துவாவை ஒப்புக்கொண்டார்கள். 9ஆவதாக ஹஸரத் அபூ ஹுரைரா மரணித்தார்கள். 10ஆவதாக ஹஸரத் சமுரத் இப்னு ஜுந்துப் வரலாற்றில் எழுதும்பொழுது சமுரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான காய்ச்சை, குளிர் தாங்க முடியல. ஒரு பெரிய பானையில் தண்ணீரை நிரப்பி அவர்கள் உட்கார வைக்கப்பட்டு கீழே நெருப்பு மூட்டப்படுது. அந்த பானை அவர்களுடைய எடை தாங்க முடியாமல், அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் உடஞ்சு அவர்கள் நெருப்பில் இருந்து ஷஹீதாகினார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற காலமாக இருக்கட்டும், வருங்காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், அஸ்தக்ஹும் ஹதீஸா, அவர்களுடைய பேச்சில் வெறும் உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பேச்சில் வெறும் உண்மை மட்டும்தான் இருக்கு. என்னுடைய பேச்சை தாராளமாக நம்பலாம், யாருனாலும் ஏற்றுக்கொள்ளலாம், யாருனாலும் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்முடைய வார்த்தையிலேருந்து வருது. வேணா நீங்க அவரை கேட்டு பாருங்க, அவர் சாட்சி இருக்காரு, இவரை கேட்டு பாருங்க, இவர் என்னுடைய சொல்லில உண்மை இருக்கு அப்படின்றத அவன் நம்பக்கூடிய அந்த ஒரு உறுதித்தன்மையை நம்மளால ஏற்படுத்த முடியல. இவர் பேசினா உண்மைதாங்க பேசுவாரு, சாட்சிலாம் தேவையில்லைங்க, நம்மளால சொல்ல முடியுமா? இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தோட அவகைருஹாதான் கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு மேல யார் கேட்டா? முக்ஸிம் இப்னு சைஃபி கேட்டாரா, அபூ தாலிப் பதில் சொல்லிட்டேன். அந்த 20 பக்கத்தை படிச்சோம்னா 2 ஜும்மா 3 ஜும்மா கூட தாண்டிடும். அவகைருஹாதாவை நிப்பாட்ட முடியாது. பெருமானாரை பற்றி அவ்வளவு விஷயங்கள் அடிக்கிருக்காங்க ஹஸரத் அபூ தாலிப். அப்போ அவகைருஹாதான் கேட்கிறப்ப அக்லமுஹும் ஹில்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப 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 இரக்க குணமுடையவர்கள், ரொம்ப ரொம்ப இரக்க குணமுடையவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் மீது அதிகமாக பாசமுடையவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது கூட நல்லெண்ணத்தோடு தான் நினைப்பார்கள். ஒரு பற்றி நினைக்கிறப்ப கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நினைப்பாங்க? பழி வாங்கக்கூடிய தன்மை பெருமானார்கிட்ட கிடையாது. ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தனை போட்டு கடுமையாக அடிச்சுக்கிட்டு இருந்தானா, கடுமையான அடி. பார்க்கிறவர்களாம் நிப்பாட்டிட்டு, ஏப்பா அவனை பார்த்து அடிக்கிற, என்னை பார்த்து தேவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்து தேவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பப்பா சொன்னான்? 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு இப்போ ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? தேவாங்க இன்னைக்கு தாங்க பார்த்தேன் அதனால தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவன் அன்னைக்கு திட்டினோன்னே இவனுக்கு மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நம்மளை ஏதோ பெரிய வார்த்தையில் புகழ்ந்துட்டாருன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போயிருக்கான். இன்னைக்கு நம்ம என்னைக்கோ செஞ்சுருப்போம், எப்பயோ அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல கருத்து முரண்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்துல நம்முடைய உள்ளத்துல லைட்டா பாதிச்சிருக்கும். அதுக்கு என்னைக்கோ நம்ம பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு பார்க்கிறோம், இருக்கா இல்லையா? இது இன்னைக்கு இந்த பழி வாங்கக்கூடிய படலங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா, வெளியில தாண்டி உறவினர்களை தாண்டி இன்றைக்கு தன்னை பெற்ற பெற்றோர்களையே பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பெற்றோர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்த ஷைபத் இப்னு உஸ்மானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. காப் இப்னு ஸுஹைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. அபூ சுஃபியான் அவரை பற்றி சொல்லணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால ஃபத்ஹ் மக்கால முழு மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. படை சூழ லட்சக்கணக்கான சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கத்தினுடைய காஃபிர்கள் எல்லாம் தேய்ச்சு போய் நிற்கிறான். இன்னைக்கு அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு எல்லா பத்தியும் முடிச்சுட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தன் கிடைச்ச திசையில ஓடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் காபாவிற்குள் நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம், அபூ சுஃபியானுடைய இல்லத்திற்குள் நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம். எதிரினுடைய வீட காபாவுக்கு நிகராக ஒப்பிட்ட ஒரே தலைவர் இந்த உலகத்தில் பெருமானார் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நல்ல எண்ணம் உடையவர்கள், எவ்வளவு தியாகம் செய்ய மனப்பாடக்கூடிய. ஒருத்தரை பார்த்துட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துடிச்சு போயிருமா அவர்களுடைய உள்ளம், அவ்வளவு கருணை மிக்கவர்களாம். ஒரே ஒரு சம்பவத்தோட பயான நிகழ்வு செஞ்சிருவோம். என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வர்றப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் வழி நடத்திட்டு போறாங்க. பெருமானார் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாய் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பால் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு என்ன செஞ்சிடறாரு, நாய் தானே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி எரிஞ்சிடறாரு. கல்லை தூக்கி எரிஞ்சிடறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபியை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டு, இந்த படை இங்கு முழுமையாக கடக்கும் வரைக்கும் நீங்க இங்க நிற்கணும். இந்த நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு நிம்மதியான முறையில் பால் கொடுக்கணும். அந்த குட்டிகள் தன்னுடைய உணவை அருந்தி முடித்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்தை விட்டே நகரணும். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தனக்கு பாதுகாப்புக்காக நாயை போடுவார்கள். ஆனால் நாய்க்கே பாதுகாப்பு போட்ட ஒரே ஒப்பில்லாத தலைவர் பெருமானார் மட்டும்தான். பெருமானார் மட்டும்தான். எவ்வளவு இரக்க குணமுடையவர்கள் தெரியுமா?
அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்த இந்த குணங்கள் எல்லாம் தன்னுடைய இளமை பருவத்தில் நுபுவத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. பெருமானாருக்கு முன்னாடி, நுபுவத்து வந்ததுக்கு அப்புறம் இல்லை, நுபுவத்திற்கு முன்னால் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த குணம். அப்போ இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நாமும் சரி, நம்முடைய இளைஞர்களையும் சரி, இதை போல இன்னைக்கு யாரையும் நம்ம முன்மாதிரியாக எடுத்து நடந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்பொழுது ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நாம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக நம்முடைய நபி அனுப்பியிருக்கோம். நீங்கள் எந்த செயலை செய்யணும்னு நீங்கள் எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் நபி உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி தேடினாலும் சரி, அரசியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் முழு முன்மாதிரியாக எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்